appreciate you. I love you, adore you, bow down before you, Heavenly Father, appreciate you. Holy Spirit, what a wonder you are. Holy Spirit, what a wonder you are. I love you, adore you, bow down before you. Holy Spirit, what a wonder you are. Father, Holy Spirit, Jesus, you are here to console, comfort, heal, and touch every one of us. Help us to do what you want us to do. Keep us away from every evil. In Jesus' name we pray. Amen. Check, check. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர்,
சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். The Bible reading is taken from Job chapter 1, verses 1 to 8. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபினுடைய சரித்திரம், வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடே போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவோருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் என்பதே. Very good morning to every one of you. God's people be blessed this wonderful morning. We read this wonderful verse 1:8. It says that Job, my servant Job. Look at that very word. My servant Job. None like him. Everybody loved by God, and you love God. None like you. And God says about him, he is perfect, Uttaman, upright. That final word is important for today's devotion. One that feareth God and escheweth evil. In Tamil it says, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். Are you fearing God? Get away from evil. The Bible says what is evil. In the beginning, God said all things good, good, good. Finally, he was so sad that he created man and woman. You know why? It says in Genesis 6:5, the thoughts of a man. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் Yes. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் Imagination of the thoughts of his heart. நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. Look at that. The man God created, woman created, God made all things for them. Beautiful world, everything that needed. But imagination of the thoughts of his heart, only evil. God said, good, good. First time, evil. Thoughts of a man, evil. Of his heart, evil. Dear teachers, what's your thought today? How to get out of evil? It says that in Job, every day he prays for the children. In verse number 6, you can see. In 5, you can see. Verse number 5, quickly. இருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது Yes. யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான். Prayer is not for self purpose, selfish purpose, for his family. Early in the morning, according to their names, those days he will take one sheep. Perhaps my children would have gone wrong. Forgive them. Perfect, upright. This is the parents' duty, teachers' duty.
Prayer will keep you and your family children and the school children from evil. That's what he was called. Immediately, it says that he is so upright, means in Tamil it says Sanmarkan, knows every Vedas, every ritual. So he was talking that people, how they were enjoying in the presence of God. He prayed, Lord. And God gave him a certificate. No self-certification. God gave. Upright. One who fear the Lord. பொல்லாப்புக்கு விலகுகிறவன். The Lord saw that he is going away from evil. Everyday prayer. Not one time. The Lord gave him certificate. Again, in 2:3, you can see. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். Look at and watch the point. My servant. Everybody cannot be perfect. You may be great leader. Be a servant of God. God doesn't want dictates. Jesus said, I came to serve, not to be served. He became a slave to save people. Perfect, upright, one who fear God, not escape from evil, keeps him away from evil. And his integrity is mentioned, is able to do because prayerful. Praying for his own people around, family. And that's how God was so good. And you can again see his wife comes in the picture in verse number chapter 2, 9, 10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? Uttamam. When Uttamam? Not when everything was there. He had 7,000 sheep, money, servants, plenty of property. Suddenly lost everything. And he says, God gave, God took away, glory to his name. What a prayer, not ordinary prayer. People will not praise God when your children taken away, things taken away, when you become poor. That this kind of perfect man, only who can pray, only who can be a servant of God. Early in the morning, he prays. And his wife says, everything lost. Verse 10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். Anybody in the crowd here will say, நன்மையை பெற விரும்புகிறீர்களா, தீமையை பெற விரும்புகிறீர்களா? ஒருத்தர் தவறான நன்மை தான். Anybody ready to receive தீமை, evil? It's the standard of prayer, of perfect prayer.
Only if you give, I will thank you. No, if you take away, also. I am your servant. What is the result of that? He went to the whole body full of sickness, stinking, worms, cannot sleep. But still he says that, Job says, I know the Lord. I know the way I am going. When I am tested, I'll become gold. Never, never. He cursed the Lord. இந்த கடவுளுக்கு கண் இருந்தா என் பிள்ளைய, என் சொத்தை, என் சரீரத்தை இப்படி நாசமாக்குவாரா? சொல்லலை. The reason is servant prayer. Finally comes. That's why I'm telling you that the world is full of evil. Evil people. Our heart and thinking is full of evil unless you become a servant of God. Prayerful. Things will change. You will not be the same position. The final chapter, when Job was praying again for his enemies who cursed him, in chapter number 42, and you can read verse 11 carefully. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். Look at the miracle of God. You point out, you read and mark the word. All the evil that the Lord had brought upon him. Evil gone. Evil will go. அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம். You be the servant forever. You be the prayerful servant forever. Things will change. God will bless you abundantly. You'll have to go through this desert, this kind of all difficult ways and all that. Some people will curse you, mentally affect you with words. Jesus said, anyone want to be my disciple? He said, let him deny himself. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தன்னைத்தான் வெறுத்து. உண்மையா? வெறுத்துட்டீங்களா? வெறுக்க முடியுமா உங்களை? பொய் சொல்கிறோம். தன்னைத்தான் வெறுத்துன்னா பேச மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம், அமைதியெல்லாம் இருப்போம். யார் தன்னைத்தானே வெறுக்கிறது? எல்லாம் சும்மா அந்த லெவலுக்கு ப்ரேயர்ஃபுல்லாக வந்தாரா முடியும். யாருங்க ஐயா தன்னை தான் வெறுக்கிறது? எனக்கு இது வேணும், இப்படி தான் இருக்கணும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு never. He can be a religious man. He cannot be a disciple. He has to hate his body. Job did it. Mentally, people pouring words. Finally, he repented and he kept quiet. Perfect man. One who feared the Lord. That's why fear of the Lord. You will have to shun evil. Shunning evil. That is your business.
Nobody hates themselves. If you want to pray for others, look after others, be a servant of Jesus. Prayer is very important, teachers. When you turn to 1 Chronicle chapter 4, verse 10, a man prays. The man was neglected in the family. His name was Jabez. யாபேஸ் Yeah. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, Look at that. Yes. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து Yes. என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து உமது கரம் என்னோடு இருந்து. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. Look at the prayer. தீங்கு உலகம் முழுவதும் பல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. எங்கே பார்த்தாலும் தீங்கு. இந்த தீங்கை சகிக்கணும். அதுதான் ஜீசஸ் ஒரு ப்ரேயர் சொல்லி கொடுத்தார். இந்த ப்ரேயர் பாருங்கள், இப்படி சொல்லுது. ஜீசஸ் மேத்யூ 6:13 அவர் லார்ட்ஸ் ப்ரேயர். அந்த லார்ட்ஸ் ப்ரேயரில் சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். let it be the last part of the prayer, this one. All of you say, and lead us not And lead us not into temptation, into temptation, not only on the sports day, not only on the spirits, it's gone every day, but deliver us from evil, but deliver us even today even today and forever. and forever. It's a prayer. ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரேயர். நான் சோதனைக்குள்ளே போய் விடாதபடி ஆண்டவனே, தீமை எப்போதும் சுற்றிட்டு இருக்கு. இந்த உலகம் பொல்லாதது. எப்போ வகை தேடி குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரேயர் இருந்ததுன்னா அப்படி அடிச்சுட்டு போயிடும். But stop all that evil eye. Will stop all the evil plans. This is what the power of prayer. Do you be a servant? Look at this prayer of Jesus taught the disciples. தீமை நின்று எங்களை daily prayer, this one. One word of the prayer. The Lord will save from all evil. Whatever, let it come. Whatever loss, whatever things people hurt, talk, will give you mental agony. Make you like that. A prayer, servant prayer. That's what this Jabez prayed in 1 Chronicle 4:10. He prayed like that, Lord, bless me. You enlarge my territory. Let your hand be upon me and keep me from evil. Because evil people are all, even our heart and thinking sometimes very evil. It's a prayer that changes you. See, he didn't go and tell how much problem I am facing. Jabez means dukkam, sorrow. And this man prayed. The prayer is said like this. In Tamil, Jabez, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. வேற எங்கேயும் நோக்காத இருக்கணும். இவங்க சொல்றதை நோக்கி அதை போய் அவங்ககிட்ட சொல்லி இதில் எல்லாம் காதை கொஞ்சம் செவிடா வச்சு இதெல்லாம் நோக்காதீங்க. Early morning we have come here to look at
Look up. Listen what God says. He will deliver you from all evil. That's why the Bible, Jesus taught a prayer to the disciple. John 17, verse 15. Quickly, yes. Last prayer of Jesus before the prayer in Gethsemane. Yes, the longest prayer of Jesus Christ in John 17. Yes. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். Look at the prayer of Jesus Christ for the disciples. Keep them from evil. This is a prayer of another beautiful prayer. Look at Psalm 121, verse 7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். A beautiful song. Lord shall preserve thee. How many of you wish that? Lord, preserve me from all evil. If you want to do, you want to receive that blessing, you must read verse number 1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக Yes. என் கண்களை ஏறெடுக்கிறேன். I lift up, I don't lift up all other people talking, yelling. I don't look up. Lord, I am your servant. Whatever you say, I will listen. You heard what these people said. That's why this says, எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? சொல்ல மாட்டேன்றீங்களே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எனக்கு எல்லாம் தர முடியுமா நீ? கேளுங்கம்மா, எல்லாம் செஞ்சிருவாங்கம்மா, பார்க்கலாம். அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள். சில நேரத்தில் அடிக்கவும் செஞ்சிருவாங்க. எல்லாரையும் நம்புவாங்க. நேசிங்க, நம்பாதீங்க. This is what my help comes from one who made heaven and earth. These friends made heaven and earth. Who are they? They are little people. My help from above. So God is with all of us. He wants you to be very special, prayerful people. You want anything from God? Go to your separate place, kneel down, pour your heart and pray. No one should know about that. See the result very next day. Prayer will deliver. So this is how God teaches us to pray. This is a wonderful prayer. One who looks up and God will deliver him. Another verse, it says in Psalm 91, verse 9 and 10. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, Evil will not come to you. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Again 14 and 15. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Look at that. Prayer is setting your love upon God. Not simply giving a shopping list. I have written, Lord, all my shopping list. This is not prayer. Loving the Lord. Trusting the Lord. He alone can do. No people will help like the Lord helping me.
He loves me. He watches what is my response every day. I will set him on high, says the Lord. Because he knows my name. Final verse of that 15 is a beautiful song. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். Who? யார் அவன்? அவரிடத்தில் வாஞ்சை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். எங்கோ மறைவு. எங்க அங்கிள் தான் எனக்கு மறைவு. எங்க அப்பா தான். அவளுக்கு இருப்பாங்க கொஞ்ச நாள். எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் இருக்கட்டும். எவ்வளவு நாள்? இங்கே பாருங்க, என்ன பியூட்டிஃபுல் வேர்ஸ் இட் சேஸ். தமிழ் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவன் என்னை நோக்கி ஆல்வேஸ் அண்டர் த ஷேடோ ஆஃப் காட்ஸ் விங். நான் அவனுக்கு தினந்தோறும் அவன் அவனாக காலையில் எழுந்து துதிக்கிறவனாக, கொடுத்ததுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவனாக, நன்றி உள்ளவனாக, என் உயிரை காப்பாற்றினதுக்காக, ஏதோ காரணத்துக்காக உன்னையும் பல சோதனை, பல வேதனை, பல லாஸ் எல்லாம் இருக்கலாம். டெரிபிள் லாஸ்லாம் இருக்கலாம். பைபிள் சொல்லுது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்தேன். அந்த அவன் யார்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். That's why you should pray, keep your children in the class, not praying alone in the class alone, at home. My father used to pronounce everybody's name and pray. We both the brothers will kneel down and watch and laugh. Hey, every day he's saying my prayer, my name. But he knows the secret. When we pray for the children. You say some miracle will happen to them. அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். These are the blessings of God. If keep away from evil. As the Bible says in Ephesians 5:16, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை. Read in English. Anyone who has taken quickly? Yes, redeeming the time because the days are evil. So dear teachers, days are becoming bad. The artificial intelligence will take all the job of teachers, IT, everyone. You don't worry. Anything may come. You are precious. God will feed you, maintain you, Ganapaditi, the Lord will bless you. Reason, servant prayer, servant duty. The Lord is my boss. You should not boast. There's another verse, James 4:16. Please read James 4:15. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். 16 மா. இப்பொழுது உங்கள் வேம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டால் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. English it is better, but now he rejoice in your boastings. All such rejoicing is evil.
I request all of you to read. Please read. But now ye rejoice in your boastings. all All such such rejoicing, rejoicing is evil. unless the Lord gave you strength, unless the Lord gives you good health, you'll never boast too much. That thank the Lord instead of boasting. God is good. All such rejoicing is evil. இது வீம்பா போயிடும். That's why the Bible warns about the days. It warns that in Psalm 41, verse number 1, quickly, yes. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். Yes. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். Evil days are coming. You have this kind of thinking. Consider the poor, weak. Don't neglect anyone. The Lord will deliver him in time of trouble. This is all the Spirit of God when you become a servant, when you pray early morning. Keep us from evil. Look at this beautiful verse. So he considers the poor, the Lord will deliver him from evil. Another beautiful verse is in Ecclesiastes, Prasangi 11:10. Quickly, 12:1. Quickly. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் Yeah. உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. Look at that. All young people or old people who are young, all of you say, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கை. Don't complain everything. Every day I am sick, I am not able to do, my hand is, leg is that. As long as body is there, you will have all problem. As long as nose is there, you will have cold. As long as head is there, you will have headache. As long as stomach is there, you will have stomach ache. Don't worry. Pray. Remove sorrow from the heart. Put away evil from the flesh. This is all vanity. Again 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. Yes. தீங்கு நாட்கள் வராததற்கு முன். Enough. Remember the Lord. Before worst evil is going to come, but the Lord will save you. Remember now to get away from evil through your morning prayer. Very important. Again 8:5, the same Ecclesiastes. கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் The அறியும். servant is listening to the commandment of God. Very important when you pray. God will command you to do this, do that. Keep away from all evil people. Don't talk. The prayer will teach you how to handle difficult people. Difficult work, hard work. Prayer will help you. Make things easy. You'll be able to do everything. That's what it says. Beautiful verse and final verse. 2 Timothy chapter 4 verse 5. Yeah. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவளாயிரு. Yes. தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், Yes. உன் ஊழியத்தை நிறைவேற்று. Look at that. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீயோ
மனத்தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி. அதெல்லாம் முடியாது. சும்மா நான் குடும்பஸ்து, நான் தாய் தகப்பன் டீச்சரு, திருப்பி பார்த்து சொல்லுங்கள். தீங்கு அனுபவிக்கிறீங்க. ஆமாம், சும்மா ஸ்கூலுக்கு வந்துடாதீங்க. This is said from Paul to Timothy. That's what it said. It says, endure affliction. It is a must. Shall we stand? Let us have a prayerful heart. The Lord will heal you. Job has such kind of disease. He was battered. He faced so much evil in his mind, his body. But he confessed and repented. Little lawyers here. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே கடங்கான நன்மைகள் வருமே. எண்ணங்கள் ஏறெடுப்பேன். கடங்கான நன்மைகள் வருமே. எண்ணங்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலைகள் தள்ளாடவோட்டார் என்னை காக்கும் தேவனுரந்தார். என் காலை தள்ளாடவோட்டார் என்னை காக்கும் தேவனுரந்தார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பகிரமாக காப்பாரீது முதலாய். போக்கையும் வரத்தையும் பகிரமாக காப்பாரீது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம்
தேவஜனம் மேலாயே கண்களை Lord, we fear you, adore you, love you, love your presence. Pray to you this morning, everyone, the teacher standing before you, be protected, be with their going and coming, be with their family affairs, be with their school work and make them alert, make them smart through your Holy Spirit. Keep them from all evil and evil thoughts. May at their presence, may thy good word come to them, guide them everything. We sprinkle the holy blood of Jesus Christ upon a reconstruction of the entrance of the school, of every classroom, room and every place. Protect our children, our staff members, our workers, our parents from every evil. In Jesus' name we pray.